மல்லி அன்னபூர்ணி கோயிலில் சாமிகிட்ட பயங்கரமாக மனம் உருகி வேண்டிக்கிட்டு என் பிள்ளைக்கு நீ தான் நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு அங்கேருந்தே கிளம்பி அப்படியே கால் பண்ண போக்கில் வந்துட்டுருக்காங்க. வர வழியில் பார்த்தா மல்லி ஆப்போசிட்டில் பேகை தூக்கிக்கிட்டு அழுதுகிட்டே வரதை பார்த்ததும் அன்னபூர்ணிக்கு உயிரே இல்லை. அன்னபூர்ணி ஓடி போய் மல்லி புள்ள என்னாச்சு புள்ள, கையில் பேக்கோட எங்கே போயிட்டுருக்க, மூஞ்சிலாம் வீங்கியிருக்கு, என்னாச்சு புள்ள அப்படின்னு கேட்க மல்லி பயங்கரமாக அழுகிறாங்க. அன்னபூர்ணி ஒன்றே புள்ள அழாத புள்ள, என்னாச்சு உனக்கு, மாப்பிள்ளை சொன்னாரா சொல்லு புள்ள, இல்லை அந்த சதிகாரி எதனா பண்ணாளா? இல்லை பெரியம்மா, நான் அந்த வீட்டிலேருந்து வந்துட்டேன். என்ன புள்ள சொல்கிற, வீட்டிலேருந்து வந்துட்டியா? ஏன் புள்ள என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அங்கே? ஆமாம் பெரியம்மா, அவர் நம்ம சொல்கிற எதையுமே கேட்க மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க அக்கா ரொம்ப நல்லவங்களாம். அவங்க அக்காவை பற்றி நாம் தான் தப்பாக பேசுகிறோமா, நாம் தான் அவங்க அக்கா மேலே தேவையில்லாமல் பழி போடுறோமா. அதான் நான் சொன்னதை அவர் கேட்காம என்ன ரொம்பவுமே அசிங்கமாக பேசினார். நானும் ஒரு பொண்ணு தானே பெரியம்மா, எனக்கு மட்டும் ஒரு மனசு இருக்காதா என்ன? நான் என்ன அவர் கெட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன், அவர் நல்லா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்றேன். ஆனால் அவர் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம அவங்க அக்கா சொல்கிறது எல்லாமே சரி, நாம் சொல்கிறது எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்காவோட சேர்ந்துட்டு பேசினார் பெரியம்மா. நானும் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாமல் நான் வீட்டோடு போயிடுறேன்னு சொன்னேன். அவர் இதுக்கு உடனே போகிறதுனா போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் பார்த்துட்டு அங்கேருந்து வந்துட்டேன் பெரியம்மா. நீ ஏதோ கோவத்தில் பேசுகிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா நான் மாப்பிள்ளைகிட்ட பேசுகிறேன். இல்லை பெரியம்மா, இதுக்கு மேலே நாங்கள் போகக்கூடாது முடிவு பண்ணி தான் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்து வந்துட்டேன். என்ன பண்ண சொல்கிற? ஐயோயோ மல்லிப்புள்ள, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் உனக்கு இவ்வளோ கோவம் வந்துச்சு இப்போது, ஏன் பிள்ளை இப்படி தேவையில்ல வேலை பார்க்குற? இல்லை பெரியம்மா, கோவத்திலலாம் போகல. அவர் ஏற்கனவே இந்த விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போடுறதுக்கு அவங்க அக்கா பேச்சு கேட்டுன்ட்டு வந்தார். ஆனால் அப்போ நான் அமைதியாக விட்டுட்டேன். ஆனால் அதை தொடர்ந்து ஒரு முறையும் அவங்க பேசும்போதெல்லாம் அவர் அமைதியாக தான் இருக்கார். எனக்கு என்னமோ அவங்க சொல்கிற மாதிரி நானாக அவங்கள ஒட்டிக்கிட்டு அவர் சொத்துக்கு ஆசைப்பட்டாங்க இருக்கிற மாதிரி எல்லோரும் நினச்சிக்கிறாங்க. அதான் எனக்கு அவர் சொத்து வேணாம், அவரும் வேணாம் முடிவு பண்ணி வந்துட்டேன் பெரியம்மா. என்ன பிள்ளை இப்படி பேசுகிற, நம்ம நம்பி அது வெண்பா இருக்கா, அதை பற்றி யோசிச்சா கொஞ்சமாவது? பெரியம்மா, நான் இவ்வளோ நாள் அங்கே இருந்தது காரணமே வெண்பா மட்டும்தான். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது என்னால் முடியல பெரியம்மா, அதான் வந்துட்டேன். இதுக்கு மேலே நாங்கள் போகிறதா இல்லை பெரியம்மா, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மல்லி பாட்டுக்கு பேக் தூக்கிட்டு போகிறாங்க. அண்ணன் பண்ணி உடனே பிரெண்டே போகிறாங்க. இங்கே போகிற புள்ள, நீ பாட்டுக்கு இப்படி வந்தனா எங்கே புள்ள போவேன்? உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனால் உங்கள் அண்ணி சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா? நாங்கள் போகல பெரியம்மா. அப்புறம் எங்கே புள்ள போகிற? நான் சொல்கிறது கேளு புள்ள, 1000 நடந்தாலும் சரி, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதுதான் உன் வீடு புள்ள, நான் சொல்கிறது கேளு புள்ள அப்படின்னு அன்னபூர்ணி எவ்வளோ சொல்கிறாங்க. மல்லி கேட்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. பார்த்தா ஒரு கார் வந்து சைடில் நிற்கிது. நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் இறங்குறாங்க. அன்னபூர்ணி பார்த்துட்டு மல்லி அங்கே பாரு மல்லி, நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் வந்திருக்காளுங்க, வா அவளை போயிட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறப்ப நான் அப்படின்னு அண்ணன் சொல்ல மல்லி ஒன்றே பெரியம்மா எதுக்கு இப்போ அங்கே போகிறீங்க, நமக்கும் அவங்களுக்கும் ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண நமக்கு என்ன, நீங்கள் அமைதியாக இருங்க பெரியம்மா அப்படின்னு சொல்ல கரெக்டாக அவங்க வெளியே வந்தோடனே ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. அந்த ஹோட்டல் உள்ளேருந்து குணசேகரன் ஓடி வந்து கதவு திறந்து 2 பேரும் உள்ளே கூப்பிட்றாரு. அதை பார்த்த நம்ம அன்னபூர்ணி, பாத்தியா புள்ள, அந்த மேனேஜர் குணசேகரன் அவனும் இதுக்கு கூட்டு போல. ஆக மொத்தத்தில் விஜய்கிட்ட இருக்க எல்லாருமே இவன் விலைக்கு வாங்கிட்டா, நீ மட்டும்தான் அவளுக்கு இடைஞ்சலா இருந்த போல, அதான் ஒன்றையும் துரத்தி விட்டுட்டா. விடுங்க பெரியம்மா, விஜய் அவங்கள தான் நம்புவார், நாம் சொன்னால் நம்ப மாட்டார், விடுங்க நம்ம போகலாம் வாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை புள்ள நீ வா அங்கே என்ன நடக்குது போய் பார்த்து வருவோம். வேணா பெரியம்மா, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்க போவீங்க, அப்புறம் அதை போய் விஜய்கிட்ட சொல்லுவீங்க, அவர் உடனே நாம் அவங்க அக்காவை தப்பாக பேசணும்னு நம்மள்ட்ட அவர் சண்டை போடுவார். வேணாம் பெரியம்மா, இது ஒவ்வொரு முறையும் இப்படி தான் நடக்குது, எது நடக்குதோ நடந்தால் தீரப்போகுது, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது பெரியம்மா வாங்க அப்படின்னு சொல்ல அன்னபூர்ணி கேட்காம மல்லியை பிடிச்சி இழுத்துறாங்க. பரபரன்னு போகிறாங்க. போயிட்டு அங்கேருந்து சைட்லேருந்து பார்க்குறாங்க. பார்த்தா ராஜேஸ்வரி ரஞ்சிதா குணசேகரன் 3 பேர் உட்காந்துருக்காங்க. ராஜேஸ்வரி நிறைய ஆர்டர் பண்ணுறாங்க சாப்பிட்றதுக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு குணசேகரன், மேடம் என்ன மேடம் நீங்கள் பாட்டு இவ்வளோ ஆர்டர் பண்ணுறீங்க, என்ன மேடம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்களா? ஆமாம் குணசேகரன், நான் நினச்சதில் மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு, அப்படி இருக்கும்போது நான் சந்தோஷமாக இல்லாமல் இருப்பேனா, ஸோ வயிறார சாப்பிட போகிறேன் நான். என்ன மேடம் சொல்கிறீங்க, நான் நினச்சது என்ன நடந்துச்சு, நீங்கள் நினச்சது விஜய் சாருடைய சொத்தெல்லாம் உங்கள் பேருக்கு மாற்றணும்னு நினச்சிங்க, ஆனால் அதான் கடைசி நேரத்தில் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சேன் மேடம், அப்புறம் என்ன மேடம் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? ஐயோ குணசேகரன், நான் ஆசைப்பட்டது உண்மை தான், இல்லைன்னு சொல்ல, அது நான் வரத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு அதிகமாக இடைஞ்சல் வந்தது, எனக்கு அதிகமாக பிரச்சனை கொடுத்தது அந்த மல்லி தான். ஆனால் அந்த மல்லியை வீட்டோட தோற்றத்துக்கு நான் எவ்வளோ பிளான் பண்ணேன், ஆனால் எல்லா பிளான் லாஸ்ட்டில் சொதப்பலாக போய் முடிஞ்சது. அவளும் வீட்டை விட்டு போகிற மாதிரி தெரியல. ஆனால் இன்றைக்கி எதுவுமே பண்ணாமல் ஒரு சாதாரண பிரச்சனையை பெருசாக்கி அவள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. அதுவும் சும்மா போல் நிரந்தரமாக விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டா. என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா? ஆமாம் குணசேகரன், இனி மல்லியால் நமக்கு எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. இதுக்கப்புறம் மல்லி இல்லைன்னு தெரிஞ்சதும் விஜய் அப்படியே மனசுடைஞ்சு போயிடுவான்.
ஏன்னா விஜய் வெளியே தான் நம்மள்கிட்ட அப்படி பேசுகிறான், உள்ளுக்குள்ளே மல்லி மேலே அவனுக்கு அம்பட்டு பாசம். மல்லி இல்லாமல் இப்போது வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி தேவதாஸ் மாதிரி இருப்பான். இந்த நேரத்தில் நம்ம எது சொன்னாலும் சரிக்கா சரிக்கான்னு மண்டி ஆட்டிகிட்டே போவான். அது மூலயமா நாம் ஈஸியாக அவன் சொத்து எல்லாத்தையும் நம்ம பேரில் மாற்றிடலாம். எந்த பிரச்சனை இருக்காது குணசேகரன். மேடம் பரவாயில்ல மேடம், எது நடந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறீங்க. உண்மையிலே நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் தான் மேடம் அப்படின்னு குணசேகரன் பேசுகிறாரு. சரி குணசேகரன், சாப்பிட்டு முடிச்சுட்டு போகும்போது வீட்டுக்கு வாங்க, நான் அந்த விவாகரத்து பத்திரத்தை கொடுக்குறேன், அதை உடனே கொண்டு வக்கீல்கிட்ட கொடுத்து மூவ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மல்லி ஏதாவது மனசு மாறி ஏதாவது பிரச்சனையாக பண்ணி உள்ளே வரத்துக்குள்ளே அவளை கதையை முடிச்சு விட்டுடலாம். அவள் மட்டும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் விஜய் அப்புறம் சொத்து எல்லாமே நமக்கு மட்டும்தான் அப்படின்னு இங்கே ராஜி சொல்கிறாங்க. சரிங்க மேடம் சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்றாங்க. அதை பார்த்து அன்னப்பொண்ணி மல்லிகிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா போல அந்த ராஜேஸ்வரியை ஒன்றை தீர்த்து கட்டிட்டா விஜயை ஈஸியாக முடிச்சிடலான்னு இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கா பாத்தியா. அப்படி இருக்கும்போது நீ எனக்கு என்னென்ன அமைதியாக இருக்க, அதுக்கு என்ன பண்ண தெரியுமா? அவள் சொல்கிறத அவர் நம்புறாரு, நாம் சொல்கிறத அவர் நம்பலையே புள்ள. நம்புறதுக்கு நம்ம ஆதாரத்தோடு சொல்லணும் புள்ள. சொன்னால் கண்டிப்பாக மாப்பிள்ளை நம்புவார். என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க நீங்கள்? நாம் எந்த ஆதாரத்தோண்டி கொடுத்தாலும் அந்த ராஜேஸ்வரி அதுக்கு ஒரு முட்டைக்கட்டையை போட்டுருவா. ஏன்னா நம்ம தான் பார்த்துறாளே அவள் அதுக்குள்ளே விஜய்கிட்ட போயிட்டு இல்லாத போல சொல்லிடுறா. நாம் சொல்கிறதுக்குள்ளே விஜய் அவள் சொல்கிறத கேட்டுட்டு நம்மளை மதிக்க மாட்டார். விடுங்க பெரியமா, ஏதாவது பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடை சாப்பிட்டு முடிக்காங்க. முடித்த உடனே ராஜேஸ்வரி, சரி வாங்க குணசேகரன் வீட்டுக்கு வாங்க, நான் அந்த பத்திரத்தை கொடுக்குறேன், விஜய்க்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டு அதை உடனே நம்ம லாயிட்ட கொடுத்து மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 3 பேரும் கிளம்பி போகிறாங்க. அண்ணப்பண்ணே புள்ள வாப்புல நம்மளும் போவோம். எங்கே பெரியமா? வீட்டுக்கு தான். எதுக்கு? நான் அங்கே வரல பெரியமா. புள்ள நான் சொல்கிறது கேளு. பெரியமா நான் தான் வரலன்னு சொல்லிட்டேனே, நாம் அங்கே தங்க போகிறதில்ல புள்ள. அப்புறம் அங்கே ஒரு பிரச்சனை நடக்க போகுது, அதுவே பார்த்து வரலாம் வா. என்ன பிரச்சனை பெரியமா? நான் சொல்கிறேன்ல புள்ள, பெரியமா சொன்ன கேட்க முடியா, வா நின்று அப்படின்னு மல்லி அடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் ஜன வழியாக 2 பேர் பார்க்குறாங்க. உள்ள ஹாலில் விஜய் உட்காந்துருக்காரு, வெண்பா உட்காந்துருக்காங்க. உள்ளே போனதும் ரஞ்சி உள்ளே போய் நான் ரூமில் அந்த ஃபைல் இருக்கு எடுத்துருவா. என்ன ஃபைல் ராஜிமா அப்படின்னு ரஞ்சி கேட்க, விஜய் ஒன்னே அதுவா ரஞ்சி, வேற என்ன? ராஜி சூசகமாக சொல்கிறாங்க உங்ககிட்ட, போயிட்டு மல்லி கழுத்து போட்டு கொடுத்தாலும் விவாக பத்திரம், அந்த விவாகத்தை பத்திரத்தை எடுத்துருவா அப்படின்னு சொல்ல ராஜுவும் ஷாக் ஆகிறாங்க. என்னது? என்ன விஜய் சொல்கிற? புரியல. இல்லைக்கா, நீ சூசகமாக சொல்கிறது ரஞ்சிக்கு புரியல, அதான் நான் தெளிவாக சொன்னேன். ஹோட்டலில் பேசுனது அதுக்குள்ளே மறந்துட்டாப்புல ரஞ்சி அப்படின்னு சொல்லுவோம். மல்லி செம்ம ஷாக்காயி, பெரியமா என்ன பெரியமா, ஹோட்டலில் அவங்க பேசுனது எப்படி விஜய்க்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்ல அன்னப்பொண்ணு உடனே எல்லாம் இந்த அன்னப்பொண்ணு திருவிழாவில் தான். என்ன பெரியமா சொல்கிறீங்க? ஆமாம் மல்லி, நாம் எப்படியும் ராஜிகிட்ட போயிட்டு ஹாடி பாவி நீ இப்படியா பட்டவளா, போய் விஜய்கிட்ட சொல்கிறேன் இது அப்படின்னு சொன்னோம்னா அவள் என்ன பண்ணுவா? உடனே விஜய் கால் பண்ணி இப்படிலாம் பண்ணுவாங்க அப்போல்லாம் பண்ணுவாங்க, நீ நம்பாதுன்னு ஒரு நடிப்பா. விஜய் தம்பின்னு நம்பிடுவார் அப்படியே. ஆனால் இந்த மாதிரி என்ன நினச்சி தெரியுமா, அவங்க அங்கே பேசுகிறத அப்படியே வீடியோ எடுத்து அப்போவே விஜய் தம்பிக்கு அனுப்பிட்டேன். இன்னும் விஜய் தம்பி ஃபுல்லாக பார்த்துருப்பாரு. அதனால் நீ ராஜி என்ன சொன்னாலும் விஜய் தம்பி நம்ப மாட்டார் பிள்ளை. இப்போ பாரு வேடிக்கையை அப்படின்னு சொல்ல ராஜு ஒன்னே, விஜய் நீ என்னடா பேசுகிற? நான் என்ன பேசுகிறேன்னா? ஏன்க்கா நீங்கள் பேசுகிறதா எப்படி எனக்கு தெரிய வந்துச்சுன்னு ஷாக் ஆகிறீங்களா? அக்கா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் 3 பேரும் சந்தோஷமாக சாப்பிட்டது, 3 பேரும் பேசிக்கிட்டது எல்லாமே எனக்கு தெரியும்க்கா அப்படின்னு சொல்ல வெண்பாவனே, என்னத்த புரியலையா, இங்கே பாருங்களேன் அப்படின்னு வீடியோவை காட்டுறாங்க. பார்த்தா ராஜி, ரஞ்சிதா, அப்புறம் அந்த குணசேகரன் மேனேஜர் 3 பேர் பேசின வீடியோ இருக்குது. இதை பார்த்தோம் ராஜி செம்ம ஷாக்காக வராங்க. இது எப்படி இவன் கைக்கு வந்துச்சு அப்படின்னு உடனே அன்னப்பொண்ணி வெளியே வராங்க. என்ன ராஜி, எப்படி இந்த வீடியோ மாப்பிள்ளை வச்சு பார்க்குறியா? எல்லாம் என்னோடய திருவிழாவில் தான். ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்தேன், அதை நீ உன் மேனேஜர் வச்சு பிடிக்கிட்டு போயிட்ட. ஆனால் இது லைவ் வீடியோமா, அந்த ஸ்பாட்டில் எடுத்து அமுச்சிட்டேன். இனி நீ தப்பிக்கவே முடியாது, கையை கழுவ மாட்டிக்கிட்டு ராஜி, உன் கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் நீனு அப்படின்னு சொல்ல ராஜு ஒன்னே, விஜய் இங்கே ஏதோ சதி நடக்குது விஜய், ப்ளீஸ் விஜய் இது நம்பாத விஜய், போதும் நிப்பாட்டுக்கா. சதி பண்ணுறது வேறு யாரும் இல்லை, நீ தான். நான் உன்னை எந்த அளவுக்கு நம்பினேன் தெரியுமா? உன்னை முழுசாக நம்பினேன். ஆனால் நீ எனக்கு இம்பூட்டு போய் துரோகத்தை பண்ணணுன்னு சத்தியமாக எதிர்பார்க்கலக்கா. சே, உன்னை அக்கான்னு சொல்கிறது எனக்கு நாக்கெலாம் கூசுது. மல்லி என்னை மன்னிச்சிரு மல்லி. மல்லி ஒன்று, எதுக்கு விஜய் நான் உங்களை மன்னிக்கணும்? நான் யாரும் உங்களுக்கு? ஐயோ மல்லி, ஏதோ எங்கள் அக்கா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், அக்காவை அம்மாவாக நினச்சேன். அப்படி இருக்கும்போது அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். அது நான் பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிரு மல்லி. இதுக்கு மேலே சத்தியமாக சொல்கிறேன், என்னால் உனக்கு எந்த ஒரு தொல்லையும் சரி, எந்த ஒரு பிரச்சனையும் சரி வாழ்க்கையில் வராது மல்லி அப்படின்னு மல்லிக்கிட்ட மனப்பூர்வமாக மன்னிப்புக்கிறார் விஜய். அதோட இங்கே நம்ம ராஜியையும் ரஞ்சிதாவையும் வீட்டை விட்டு வெளியே பிடிச்சி தள்ளுறாரு.